ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் செர்லாக் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் 6 மாதம் குழந்தைங்கலேருந்தே தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 1 கப் அளவு சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிறுபருப்பு வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லா டிஷ்லேயுமே சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணால் மட்டும் போதும், ஊற வைக்கலாம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் அரிசி வந்து 2 கப் அளவு எடுத்துருக்கேன். 1 கப்பு அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிட்டால் மட்டும் போதும், ஊற வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஜல்லடையில் அரிசியை போட்டுட்டு கீழே ஒரு பவுல் வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும், எல்லா வாட்டருமே ட்ரைன் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வாட்டர் வந்து ட்ரைன் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ சிறுபருப்பையும் அதே மாதிரி வாட்டர் ட்ரைன் பண்ணிக்க போகிறோம். இதே ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டுத்தையுமே நல்லா ட்ரை பண்ணணும். அரிசியை தனியாக நல்லா காய வைக்கணும், அதே மாதிரி சிறுபருப்பை தனியாக காய வைக்கணும். நான் வந்து வெயிலெல்லாம் வைக்கல, ஃபேன் கீழே தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப வந்து மொறுன்னு காயணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக ட்ரை ஆனாலே போதும். ஏன்னா இதை நம்ம வறுத்து தான் பவுடர் செர்லாக் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு பாயில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிங்கனாலே போதும். இந்த செர்லாக் பர்டிகுலராக எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ட்ரை ஆனதை வந்து நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சிறுபருப்பை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். பொன்னிறமாக வறுக்கணும் சிறுபருப்பை. இப்போ அரிசி வறுக்கணும். அரிசியில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். சீரகம் சேர்த்துட்டு நல்லா வந்து அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். அரிசி பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் வந்து பொட்டுக்கடலை. இது வந்து குழந்தைங்களுடைய வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டுக்கடலையாக ஊற வைக்கணும், கழுவணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ரோஸ்ட் பண்ணால் மட்டும். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நான் சிறுபருப்பு தான் பவுட்ரு பண்ணுறேன். பவுட்ரு பண்ணி ஜலிச்சுக்கிட்டேன். பவுட்ரு பண்ணது பார்த்திங்கன்னா இவ்வளோ நைஸாக இருக்கணும். ஜலிச்சது கொஞ்சம் உடஞ்சி உடையாமல் இருக்கும் இல்லையா, அதை திரும்ப போட்டு நான் அரைக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி கூட அதை போட்டு அரைச்சிட்டு அரிசியும் ஜலிச்சிருக்கேன். அரிசியும் அதே ஜல்லடையில் தான் ஜலிச்சிருக்கேன். அரிசி வந்து இந்தளவுக்கு நல்லா ஜலிச்சிருக்கணும். நான் 3 விதமான ஜல்லடை வந்து குழந்தைக்காக யூஸ் பண்ணுறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறேன்றது வந்து நெக்ஸ்ட் வரும் வீடியோஸில் வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் நடுவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை தான் அரைக்க போகிறோம். அரைச்சேன்னா அது ரொம்ப ஈஸி தான், அது ஈஸியாகவே பவுடர் ஆகிடும். இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அரை அரைச்சாலே இந்த அளவுக்கு பவுடர் ஆகிடும். நான் எதுக்கும் ஒரு 2 டைம்ஸ் அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு அதையுமே நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஒரே பேப்பரில் தான் நான் ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே லைட்டாக அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து சும்மா ரஃப்பாக தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது அரைச்சது போக அந்த திப்பி இருக்கும் இல்லையா, அந்த திப்பி எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தான் மிச்சமே எனக்கு இருக்குது. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ கோழி வளர்க்குறோம் அப்படின்னா கோழிக்கும் இதை சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இல்லைனா கூட இது நம்ம குழம்பு செய்வோம் இல்லையா, அப்போ நமக்கு குழம்பு திக்காகிறதுக்கு இது அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெந்துச்சு அப்படின்னா குழம்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக்கி. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாவை கரண்டியில் மிக்ஸ் பண்ணால் மட்டும் மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் திரும்ப ஒரு தடவை ஜல்லடையில் ஜலிச்சிக்கிறேன். ஜலிச்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் எதுவுமே தெரியாது, எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க இதை வச்சு எப்படி கஞ்சி காசுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு மிக்சிங், நான் 2 ஸ்பூன் மிக்சிங் போட்டுட்டு நல்லா வாட்டரை மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிறேன். லம்ஸ் இல்லாமல், கட்டி எதுவும் இல்லாமல். இது அப்படியே டைரெக்டாக வந்து தண்ணிக்கு நீங்கள் அளவுலாம் எதுவும் அளந்துலாம் ஊற்ற தேவையில்லை. இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே வந்து வறுத்து போட்டதுனால 2 மினிட்ஸ்லேயே பாயில் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும், அது பாயில் ஆகி நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ நான் எவ்வளோ லிக்விடாக வச்சேன், அது நல்லா கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த லிக்விட் ஸ்டேஜும் உங்கள் குழந்தைங்களுக்கு பொறுத்தது தான். இப்போ உங்கள் குழந்தைங்க திக்காக கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் திக்காக ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் போதும். இல்லை கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லா லிக்விடாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது லிக்விடான ஸ்டேஜ்லேயே கொடுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லிக்விடாகவே கொடுங்க. எது கொடுத்தாலும் கொஞ்சம் லிக்விடாகவே கொடுங்க. இந்த ரெசிபி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட கன்சிஸ்டன்சியும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பேபிஸ்க்கு கொடுத்து பாருங்கள். இதில் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டேட்ஸ் வந்து முன்னாடி நைட்டு ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேட்ஸ் அரைச்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக. இந்த மாதிரி உங்களுடைய பேபிங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் டேஸ்ட் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணி உங்கள் பேபிக்கு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.